ஓம் சக்தி. தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கும் ஆலயம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில். தல வரலாறு. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற நாட்டரசன் கோட்டை என்கின்ற ஊரில் சுயம்புவாக வந்தவள் இந்த கண்ணுடைய நாயகி. நாட்டரசன் கோட்டை தெற்கில் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே காட்டுப்பகுதியில் பிரண்டைக்குளம், அல்லூர் என்கின்ற கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமத்தில் இருந்த மோர் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய மோர் எடுத்து செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அடிக்கின்ற காரணத்தால் மோரை இழந்து வெறும் கையுடன் திரும்பி செல்கின்ற நிலை உண்டானது. அதன் காரணமாக பயமும் குழப்பமும் கொண்ட அந்த மோர் வியாபாரிகள் சிவகங்கை அரசனிடம் சென்று அதை பற்றி சொல்ல அதற்கு ஒரு தீர்வு உண்டாகுமாறு கேட்டார்கள். அதற்கு ஒரு நாள் முந்தைய இரவு அரசனின் கனவில் தோன்றிய அன்னை பிரண்டைக்குளம் கிராமத்தில் ஒரு பலாமரத்தின் அருகிலேயே பூமிக்கடியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னாள். அந்த கனவினை பற்றி அவர்களிடம் சொன்ன அந்த அரசர் அன்னை கனவில் சொன்ன அந்த இடத்திற்கு அவர்களுடன் சென்றார். பூமியை தோன்றுமாறு மன்னர் கூறினார். கடபாரையால் பூமியை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்ட ஒருவருக்கு கடபாரை இடித்து அவர் கண்ணிலிருந்து இரத்தம் வெளியேறியது. அதை கண்ட இன்னொருவர் மேற்கொண்டு தோண்ட வேண்டாம் என்று தோண்டும் பணியை தானே பார்த்து கொள்வதாகவும் கூறினார் அரசர். கடபாரையால் கண்ணில் அடிபட்ட அந்த நபர் அதை மறுத்து அவர் நானே மண்ணை வெட்டி அன்னையை வெளியே எடுப்பேன் என்று சொன்னார். அவ்வாறு அவர்கள் மண்ணை வெட்டி அன்னையை வெளிக்கொணர்ந்த பொழுது அவர் கண்ணில் பட்ட அடியும் மறைந்திருந்தது, இரத்தம் வெளியேறுவதும் நின்றது. அவருக்கு அவ்விதம் கண்ணை கொடுத்து அன்னைக்கு கண்ணாத்தாள் என்ற திருப்பெயரும் வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் கொண்ட வரலாற்றில் 1500 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன. அவைகளில் 1499 ஆடுகளை பலி கொடுத்து அவைகளிலிருந்து இரத்தம் வெளியாகவில்லை. 1500வது ஆட்டை பலி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து தான் இரத்தம் வெளியேறியது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு. கண் பிரச்சனைகள் நீங்கவும், குழந்தை வரம் பெறவும், கல்வியில் முன்னேறவும், திருமண தடை நீங்கவும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். கண் தெரியாதவர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து இத்திருக்கோவிலில் தங்கியிருந்து தினமும் அம்மனை வழிபட்டு அம்பாளுக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தத்தை கண்களில் விட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்பது பொன்னம்பிக்கை. ஆமாம், இந்த 48 நாட்கள் சொல்கிறார்களே, அது எப்படி? அதற்கு என்ன அர்த்தம் என்றால் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள் இவற்றை கூட்டினால் 48 வரும். அவையே நாம் கோயில்களில் 48 நாட்கள் மண்டல பூஜை என்று சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.